இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சூர்யாவுக்கு இருக்கிற ஏட்டர்ஸோடைய அளவு வந்து எண்ணிக்கையில் அடங்காது. தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு ஏட்டர்ஸ் இருக்கிற ஒரு நடிகராக அவர் பார்க்கப்படுறாரு. கடந்த 3-4-5 படம்லாம் ஆச்சுல. அப்போ ஜெய்பீமில் தொடங்கி இப்போ வரைக்கும் பேசி பேசி ஒரு படம் ஓடுதுன்னு சொல்லுவாங்கல்ல. பேசி பேசி அந்த படத்தை ஓட விடாமல் பண்ணுறாங்க. அதுக்கு பல விதமான ஃபண்ட்ஸ் வந்து உள்ளே வருது. பணம் கொட்டியே அதை பண்ணுறாங்க. இயல்பாக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஒன்று ஜோதியா கோயிலுக்கு போடுற காசை நீங்கள் மருத்துவமனைக்கு டொனேஷன் பண்ணுங்கன்னாங்க. ரெண்டாவது இவர் ஜெய்பீமில் நடிச்சு. மூணாவது நீட்டுக்கு எதிர்ப்பாக பேசுகிறாரு. அதனால தான் ஹேட்டர்ஸ். இல்லைனா ஏன் ஹேட் பண்ணணும்? இந்த மனசு இருக்குல்ல, இந்த மனசு நம்ம தமிழ் சினிமாவில் இல்லை, இந்திய சினிமாலேயே எவனுக்காவது வந்ததா? யாருக்குமே வரல. ஒரு மலையாள சினிமாலேயோ, கன்னட சினிமாலேயோ, தெலுங்கு சினிமாலேயோ, ஹிந்தி படத்துலையோ. ஹிந்தி படம்லாம் நேஷனல் மார்க்கெட். ஒரு ஷாருக் கான், அமீர் கான், சல்மான் கான் யாருக்காவது தோணுச்சா? அட்லீஸ்ட் அமீர் கான் பொறுத்தவரை தாரே ஜமீன் பர், சித்தாரே ஜமீன் பர், அந்த அளவோட அவரோட சமூக நலன். மற்றவங்க அந்த சமூக நலனும் கிடையாது. சமூகத்தை பற்றி சிந்திக்கணும்னே தோணாத அளவுக்கு இவர்களுக்கு எதை கண்ணை மறைக்குதுன்னு தெரியல.